சண்டைக்கோழி சீரியல் ஜனவரி 8 எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சக்தி கான்ஸ்டபிள் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட மகாவோட திங்ஸ் எல்லாம் இப்போவே கொடுத்துருங்க, மகா கோர்ட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு மகா இனிமேல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் படியே ஏறக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு மகா கிட்ட பிரசாதத்தை கொடுக்குறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா மகா கிட்ட புதுசாக அப்பாயிண்ட் பண்ண இன்ஸ்பெக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் கூட இன்னும் ஒரு 2 கான்ஸ்டபிளை கூப்பிடுங்க, நாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிங்கமும் அவங்களுடைய ஆளுங்களும் வந்து ஜீப்பில் வந்துட்டு இருப்பாங்க. லிங்கம் அவங்க ஆளுங்க கிட்டலாம் அங்கே போயிட்டு யாருக்கு எந்த சமயத்தில் கரெக்டாக அமையுதோ அப்போ பார்த்து மகாவை போட்டு தள்ளிடணும், அங்கே சிசிடிவி இருக்கும், அதனால் உங்களோட முகத்தை வந்து கர்ச்சீஃப் போட்டு கட்டிக்கோங்க, மகாவை போட்டு தள்ளின அடுத்த செகண்டே வந்து யாரும் அங்கே இருக்கக்கூடாது, எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. ஜீப்லேருந்து 4 பேர் இறங்கி வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே கத்தி எடுத்துக்கிட்டு மகாவை வெட்டுறதுக்காக ஓடுறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் அடித்து போடுறாங்க. அப்போ அந்த லிங்கம் மட்டும் இன்ஸ்பெக்டர்கிட்ட மாட்டிப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் விக்ரமும் வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ விஜய் விக்ரம் கிட்ட ப்ரோ அடுத்ததாக என்ன பிளான் அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு மகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு ப்ரோ கமிஷனரே இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனதுனால கண்டிப்பாக மகாணி ரிலீஸ் ஆகிடுவாங்க, அவங்களே நாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறோம், ஆனால் அதுக்கப்புறமா என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு ஓ நீ அதை கேட்குறியா, ஒரு வாரமாக ஆஃபீஸ் ஒர்க் எதையுமே நான் பார்க்கல, போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னு தெரிஞ்சதுனால எல்லா ஒர்க்குமே பெண்டிங்கில் இருக்குது, கிளைண்ட் கிட்டேருந்து நிறைய மெயில் வந்திருக்கு, அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, அது எல்லாமே பார்க்கணும், அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் ப்ரோ நீ ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டு வெளியே வரமாட்டியா, அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது ப்ரோ, ஏன் நீ இப்படி இருக்க, தங்க சிலை மாதிரி ஒருத்தவங்கள நீ கட்டிட்டு வந்திருக்க, அவங்க கூட நீ சந்தோஷமாக வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் ஏன் இப்போ மட்டும் நாங்கள் வாழாமலா இருக்கோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் ஆமாம் நீ வாழறத தான் நான் பார்த்தனே, ஏதோ ரெக்கார்டட் மெசேஜ் மாதிரி ஒரு 4 வார்த்தை மெக்கானிக்கலாக அன்னிக்கிட்ட பேசுகிற, அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா நிமிந்து பார்க்காம சாப்பிட்டுட்டு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன் வந்து தூங்குறேன், அவ்வளவுதான், ஒரு ரோபோட் கூட அதோட லைஃப்பை ரொம்ப க்ரியேட்டிவாக லீட் பண்ணும், ஆனால் நீயும் இருக்கியே சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க அப்படின்றாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு என்ன நீயும் ஐஸ்வர்யாவும் லவ் பண்ணி கட்டிக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் ரொமான்டிக்காக இருக்கீங்க, ஆனால் எங்களோட கல்யாணம் அப்படியே நடந்துச்சு, எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அப்போது எங்களோட லைஃப் அப்படி இருக்கும்னு நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் வந்துட்டு இங்கே பாரு ப்ரோ ரொமான்டிக்காக இருக்கிறதுக்கு லவ் பண்ணி தான் கட்டிக்கணும்னு கிடையாது, எப்போவும் மனசை ரொமான்டிக்காக வச்சுக்கணும், பக்கத்தில் அழகான பொண்ணு இருந்தாலே போதும், ரொமான்ஸ் எல்லாம் தானாக வரும், முதல்ல ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும், நீ தான் சன்னியாசி மாதிரி இருக்கே, கோட் போட்டிருக்க அவ்வளோதான், மற்றபடி நீ சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு டேய் என்னடா நீ என்னென்னவோ பேசிகிட்ருக்க, ஆனால் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ விஜய் வந்துட்டு ப்ரோ அண்ணி பற்றி நினச்சி பாரு, அண்ணி பாவம் எவ்வளோ கனவோடு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கனவெல்லாம் நீ கருக விட்டுட்டனா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, அதை பற்றி நான் யோசித்து பார்க்குறேன், ஆனால் இப்போலாம் வர வர நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட சொல்ல, அதுக்கு விஜய் வந்துட்டு இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கமிஷனர் விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. விக்ரம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு விக்ரம் நான் கோர்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ கமிஷனர் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றாங்க. இப்போ விக்ரம் என்னாச்சு சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு கமிஷனர் நீங்கள் நேரில் வாங்க நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. விக்ரமும் விஜயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே கமிஷனர் விக்ரம் கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முதல்ல விக்ரம் என்ன கேட்குறாருன்னா என் மகாவுக்கு எதுவும் ஆகலைல்ல, அவன்
நல்லா தானே இருக்கா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்க விஜயும் அதையே கேட்குறாங்க. அப்போ கமிஷனர் வந்துட்டு மகாவுக்கு எதுவும் ஆகலை, அவங்க நல்லா இருக்காங்க, அந்த கிரிமினலை நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே விக்ரம் மகாவை பார்க்குறாங்க. மகா அப்படியே பயந்து நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. மகா பயப்படாத, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்துட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டு வேர்வை பயங்கரமாக வந்துட்டுருக்கோம். விக்ரம் கர்ச்சிஃப் எடுத்து மகாவோட முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு, மகா தைரியமாக இரு, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கமிஷனர் வந்துட்டு விக்ரம் நாங்கள் அந்த ரவுடியை விசாரிக்க போகிறோம், நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால விக்ரம், விஜய், மகா, கமிஷனர், இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் வந்து ஒரு ரூமில் போயிட்டு லிங்கம் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து லிங்கமாக விசாரிக்கிறாங்க. கமிஷனர் வந்துட்டு அந்த லிங்கத்தை காமிச்சு இவனை வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் இவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கமிஷனர் வந்துட்டு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. லிங்கம் கமிஷனர்கிட்ட மகாவை கொலை பண்ணதான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு கமிஷனர் மகாவை நீ எதுக்காக கொலை பண்ணணும், அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, யாராவது பணம் கொடுத்து உன்னை கொலை பண்ண சொல்லி சொன்னாங்களான்னு கேட்க, அதுக்கு லிங்கம் வந்துட்டு மகாவை கொலை பண்ணால் எனக்கு யாரும் பணம் கொடுக்க தேவையில்லை, அவன் மேலே இருக்கிற கோபம், ஆத்திரம், வெறி, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கமிஷனர் வந்துட்டு மகாவை நீ ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு லிங்கம் ஏன்னா மகா கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், நான் காதலிச்ச பொண்ணு மகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு இவன் போய் சொல்கிறான், நான் இதுக்கு முன்னாடி இவனை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் லத்தி எடுத்து லிங்கத்தை அடி அடி நடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிங்கம் வந்துட்டு சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன், மகாவும் உண்மையை தான் சொல்கிறான், இது ஒருதலை காதல் சார், நான் மகாவை அவளுக்கே தெரியாமல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கே தெரியாமல் அவளை பல நாள் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன், வாழ்ந்தா அவள் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அவகிட்ட என்னோட காதலை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பணக்காரன் இந்த விக்ரமா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா, அந்த கோபம் அந்த ஆத்திரம் தான் சார் அவளை கொலை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆரம்பத்தில் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனப்போ அவளை நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு எதிர்ப்பாக என்னென்னவோ பண்ணேன், அவளை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு நிறைய சதி பண்ணேன், ஆனால் அதிலேருந்து அவள் தப்பிச்சுக்கிட்டே இருந்தா, அவள் மேலே மட்டும் இல்லை அவள் குடும்பத்து மேலெலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ தான் இவளை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன், இவளை மட்டும் இல்லை அந்த விக்ரமையும் சேர்த்து கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இதுக்கு முன்னாடி காட்டில் வச்சு ஒரு முறை மகாவை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறமா ஆசிரமத்தில் மகாவை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அதிர்ஷ்டவசமாக மகா வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டா, ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மாட்டிக்கிட்டான். இப்போது மகா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது எனக்கு தகவல் தெரிஞ்சுது, அதனால தான் அவளை போட்டு தள்ளுறதுக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறமா லிங்கம் வந்துட்டு நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாலும் அதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் மகாவை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம், மகா, விஜய்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.